ஹாய் கைஸ், தோசை பூரி சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே செட் ஆகுற மாதிரி ஒரு சைட் டிஷ் ரெசிபியோட தான் இன்றைக்கி வந்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்த்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு 2 பெரிய வெங்காயத்தை அரைச்சி ஊற்றிக்கோங்க. இதில் 2 நிமிஷம் வதங்கிட்ட பிறகு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கோங்க, பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். ஒரு 3 நிமிஷம் வதங்கிட்ட பிறகு 2 பெரிய தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துட்டு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப சால்ட் சேர்த்துட்டு கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வதங்க விடுங்க. வதங்கிட்ட பிறகு உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விட்டுட்டு கொத்தமல்லியில் தூவி இறக்குனா டேஸ்டியான பட்டாணி கிரேவி ரெடி.